டியூப் தமிழ் வணக்கம். படபட துப்பாக்கி சூடு, 4 அமெரிக்கர்கள் மரணம். கியூபாவினுடைய படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு. கியூபாவினுடைய கடல் பரப்பிற்கு உள்ளே அமெரிக்கர்கள் நுழைந்ததனால் இந்த சம்பவம். அமெரிக்காவினுடைய விரைவு படகில் வந்தவர்கள் 4 பேர் கியூபாவினுடைய கரையோர காவல் படையினர் மீது துப்பாக்கி பிரயோகம். பதிலடியாக தாங்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் இந்த 4 மரணம் என்றும் தங்களுடைய தரப்பில் 6 பேர் படுகாயம் என்றும் கியூபா அறிவித்திருக்கின்றது. இது வெனிசுலா அமெரிக்கா மோதலின் பின்னதாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற புதிய பிரச்சனை கியூபா அமெரிக்கா. இந்த 4 மரணமடைந்தாலும் எப்படி கரிபியன் கடல் பகுதிகளில் அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களின் மூலமாக மற்ற படகுகளை மூழ்கடித்ததோ அதுபோல அமெரிக்கர்கள் வந்து மாட்டி இருக்கின்றார்கள். இவர்கள் அமெரிக்க இராணுவத்தினரா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தாமலே செய்திகளை எழுதுகின்றார்கள். இவர்களிடம் எப்படி துப்பாக்கி வந்தது, இவர்கள் எதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள், இவர்கள் உண்மையாக கியூபாவிற்கு உள்ளே நுழைந்தார்களா, அமெரிக்காவிற்கும் கியூபாவிற்கும் இடையே இப்போது உருவாகி இருக்கின்ற புதிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையினுடைய வடிவமா இது என்பதெல்லாம் கேள்விகள். ஆனால் இதில் முக்கியம் கம்யூனிஸ்டுகளினுடைய வேலை என்றும் இதை உடனடியாக ஆய்வு செய்வதற்கான முயற்சிகளில் தாங்கள் இறங்கி இருக்கின்றோம் என்றும் அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சர் பெரும் காட்டமாக கருத்துரைத்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் இந்த விவகாரம் சாதாரணமானது அல்ல, முழுமையான விசாரணைகள் நடைபெறுகின்றன என்று தெரிவித்தார். இப்பொழுது கியூபாவினுடைய காவல் படையினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள் என்று கியூபா தான் ஆய்வு செய்வதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும், சுடப்பட்டவர்கள் யார், அந்த அமெரிக்கர்களினுடைய தேவை என்ன, இவர்கள் எதற்காக சுட்டார்கள், இது உண்மைதானா என்ற விடயங்களை தாங்கள் இப்பொழுதுதான் ஆய்வு செய்வதாகவும், அமெரிக்காவினுடைய அதிபர் இருக்கின்ற புளோரிடாவில் இருந்து கியூபாவினுடைய தலைநகர் ஹவானா 170 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனையினுடைய ஆணிவேர் கியூபா என்கின்ற நாடு வெனிசுலா என்கின்ற நாட்டில் தான் தங்கியிருந்தது. அதாவது வெனிசுலாவினுடைய ஆயில் கியூபாவிற்கு மலிவு விலையில் சென்றது. கடந்த 25 வருடங்களாக கியூபாவினுடைய பொருளாதாரம் வெனிசுலாவினுடைய ஆயிலில் தான் தங்கியிருந்தது. வெனிசுலாவை கைப்பற்றி கியூபாவினுடைய ஆப்த நண்பனாகிய நிக்கோலஸ் மடுரோவையும் அமெரிக்கா கைது செய்ததன் பின்னதாக உடன் அறிவிப்பு வெனிசுலாவில் இருந்து கியூபாவிற்கு ஆயில் செல்லக்கூடாது என்று தடுத்தது. இதனால் கியூபாவில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. எரிபொருள் இல்லாத காரணத்தினால் மருத்துவத்துறை, இராணுவத்துறை மற்றும் நீர் வழங்கல் துறை உள்ளிட்ட அத்தியாவசிய இடங்களுக்கு மட்டும் எரிபொருள் வழங்கப்படும் என்று அறிவித்த கியூபா 4 நாட்கள் மட்டுமே வாரத்தில் வேலை நாட்கள் என்று அரசு நிறுவனங்களை மற்ற 3 தினங்கள் மூடியது. இது கியூபாவினுடைய இன்றைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது. கரிபியன் நாடுகள் கியூபா என்ற நாடு பொருளாதாரம் கலாப்ஸ் பண்ணி எதுவுமே செய்ய முடியாமல் விழப்போகின்றது, எச்சரிக்கை எச்சரிக்கை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பிடெல் காஸ்ட்ரோ அதிகாரத்தில் இருந்த பொழுது கியூபாவில் ஏற்பட்ட வறுமை நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது கியூபாவில் பெரும் வறுமை நிலை காணப்படுகின்றது. இப்படியானது ஒரு முருகலான ஒரு தருணத்தில் அமெரிக்காவினுடைய கடைசி விளக்கம், கியூபாவிற்கு யாராவது தனியார் நிறுவனங்கள் ஆயிலை ஏற்றுமதி செய்கின்றீர்களாக இருந்தால், அது வெனிசுலாவில் இருந்து செல்லுமாக இருந்தால் அவர்கள் அமெரிக்காவிடம் லைசென்ஸ் எடுக்க வேண்டும். எனவே கியூபாவிற்கு மலிவு விலையில் ஆயில் செல்ல முடியாது. லைசென்ஸ் கட்டி கியூபாவிற்குள் ஆயிலை கொண்டு செல்வதாக இருந்தால் கியூபாவினுடைய ஏழ்மை பொருளாதாரத்தால் அதை தாங்கவும் முடியாது. எனவே இந்த முருகலினுடைய ஒரு தீ பிளம்பாக இது இருக்கின்றது. கியூபாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய அதிகாரம் இனிமேல் பொருத்தமானது அல்ல. அங்கு அடிப்படை மாற்றங்கள் செய்ய வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரங்கள்
மாற வேண்டும், ஜனநாயக முறை ஏற்படுத்தப்பட வேண்டும். எப்படி வெனிசுலாவில் வருகின்றதோ அதுபோல கியூபா, கொலம்பியா போன்ற நாடுகளில் மாற்றம் வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த நெருக்கடி காரணமாக மெக்சிகோவினுடைய படைகள் 10,000 பேர் களமிறங்கி போதைவஸ்து தொழிலில் ஈடுபடுபவர்களை சுட்டு தள்ளுகின்ற வேலைகள் ஆரம்பமாகி பெரும் போர் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மெக்சிகோவில் போதைவஸ்து கும்பல் தலைவன் கொல்லப்பட்டு 70 பேர்களுக்கு மேல் கொல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை இறங்க விடாமல் தடுப்பதற்காக மெக்சிகோ எடுத்திருக்கின்ற அதிதீவிர நடவடிக்கையாக இது இருக்கின்றது. இந்த வகையில் கியூபாவினுடைய சரிவினுடைய கட்டமாக இது இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே கியூபா தன்னளவில் தனது இருத்தலை காட்டுகின்ற ஒரு வேலையை செய்ததா என்பது அமெரிக்காவினுடைய ஆய்வு. அமெரிக்கா இந்த சம்பவம் முழுவதும் என்னவென்று தமக்கு தெரியும் என்றும் விரைவான படம் இது குறித்து தாங்கள் வெளியிட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. அமெரிக்கா கியூபா மோதலானது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. இதற்கு ரஷ்யா என்ன சொல்ல போகின்றது? ரஷ்யாவினுடைய ஆத்ம நண்பனாகிய நாடு கியூபா. கியூபாவை ரஷ்யா காப்பாற்ற போகின்றதா? கம்யூனிச நாடாகிய கியூபாவை கம்யூனிச சீனா காப்பாற்ற போகின்றதா? இவைகள் வளமையான கேள்விகள். ஆனால் கியூபாவும் வெனிசுலாவின் நட்பு நாடுகள். வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் புற்றுநோயால் மரணமடைந்த ஹூகோ சாவஸ், இவருக்கான சிகிச்சைகளை செய்தது கியூபா நாடுதான். தன்னை புற்றுநோயில் வீழ்த்தியது அமெரிக்கா தான் என்று சாவாஸ் கூறினார். அதுபோல சமகாலத்தில் தென் அமெரிக்காவில் பல தலைவர்கள் ஒரே நேரத்தில் புற்றுநோய்க்குள் விழுந்த சம்பவங்களும் நடைபெற்றதனால் இந்த கேள்விகள் எழுந்ததும் அதன் பின்னர் கியூபாவில் இருந்த அமெரிக்க தூதராலயத்தில் ஒரு விதமான லேசர் ஒலி ஏற்படுத்தப்பட்டு பல அமெரிக்க ராஜதந்திரிகள் மூளை குழம்பி சுகையினம் அடைந்து வேலையில் இருந்து ஒதுங்க வேண்டி வந்தது. கியூபா அமெரிக்காவிலான உறவு ஒபாமா காலத்தில் ஓரளவுக்கு முன்னேறி டொனால்ட் ட்ரம்பின் காலத்தில் மிக மோசமாக பின்தங்கி இப்பொழுது நிக்கோலஸ் மடுரோவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய கடற்படைகள் நிற்கின்ற நிலையில் இந்த மோதல் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வெடிச்சத்தம் சாதாரண சத்தம் அல்ல, இது தூரத்து இடிமுழக்கமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. வடகொரிய அதிபரனுடைய செய்தி வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியில் வருகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.